தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்த வேலை வேணும்னா நான் மூடிட்டு போவேன். எனக்கு இந்த வேலை வேணாங்கிற முடிவுல நான் இருந்தேன். நீ என்னதான் கேம் ஆகி வருதுன்னு பார்க்கணும் தான் நான் வெயிட் பண்ணேன். சரியா? எனக்கு இன்னும் நான் இத்தனை நீ 7 ஸ்டோரி சொன்னீங்க. அந்த 7 ஸ்டோரியில எல்லாரையுமே நான் யாரையுமே பாய்க்க கூடாது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் 36 வயதான செல்வகுமார். இவர் போக்குவரத்து எஸ்ஐயாக வேலை பார்த்து வருகிறார். எஸ்ஐ செல்வகுமாருக்கும் 32 வயதான பெண் காவலர் இந்திரா காந்திக்கும் அந்தரங்க உறவு இருந்துள்ளது. ஆனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறால் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கவே அம்மாவட்ட காவல்துறை எஸ்ஐ செல்வகுமாரை திருச்செந்தூருக்கும் பெண் காவலர் இந்திரா காந்தியை புளியம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் டிரான்ஸ்பர் செய்து உத்தரவிட்டார். இந்த சூழலில் பெண் காவலர் இந்திரா காந்தி எஸ்ஐ செல்வகுமாரை 10 லட்சம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். இது தொடர்பான ஆடியோ போலீஸ் வட்டாரத்தில் விஸ்வரூபமாகி அதகளப்படுத்தி வருகிறது. தோண்ட தோண்ட பெரும் பூதமாக வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த விவகாரத்தில் பெண் போலீசின் மோசடி, கடந்த கால பின்னணியும் சாதாரணப்பட்டதல்ல என்கின்றனர் விசாரணை அதிகாரிகள். பெண் போலீசின் மோசடி பிடியில் சிக்கியுள்ள எஸ்ஐ தரப்பு பல ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை கைப்பற்றி விசாரணை குழு அதிகாரிகளிடம் வழங்கியுள்ளது. அதில் கடந்த 2009ஆம் ஆண்டில் 17 வயதாகியிருந்த இந்திரா காந்தி டைப்ரைட்டிங் பழக செல்லும் போது மினி பஸ் கண்டக்டர் ஒருவரை காதலிப்பதாக நெருங்கி பழகி அவருடன் எஸ்கேப் ஆகியுள்ளார். இந்திரா காந்தி தந்தை குமாரவடிவேல் அளித்த புகாரின் பேரில் இந்திரா காந்தி அப்போது 17 வயது மைனர் என்பதால் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் கண்டக்டர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது போலீஸ். 3 மாதங்கள் வரை சிறையில் இருந்த கண்டக்டர் அதன் பிறகு வெளியே வந்து சில பேச்சுவார்த்தைகளை முடித்து இந்திரா காந்திக்கு 18 வயதான நிலையில் இருவருக்கும் திருமணமாகியுள்ளது. இந்நிலையில் இந்திரா காந்தி 2015ஆம் ஆண்டில் கோவில்பட்டி பாலிடெக்னிக் ஒன்றில் டிப்ளமோ முதல் வருஷம் படிக்கும்போது படிப்புல சந்தேகம் இருக்குன்னு அங்கு செகண்ட் இயர் படித்துக் கொண்டிருந்த ஒருவருடன் நெருக்கமாகி தனது முதல் திருமணத்தை மறைத்து 1 வருடம் நெருங்கி பழகி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்திரா காந்திக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்பதை தெரிந்து கொண்ட அந்த இன்ஜினியர் விலக முயற்சித்த போது அவரை மிரட்டி ₹3 லட்சம் பணம் கேட்டு டார்ச்சர் செய்து மிரட்டியுள்ளார். பின்னர் சங்கரன் கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்ஜினியர் மீது புகார் கொடுத்து 2016 ஜூன் 10ஆம் தேதி பதிவான அந்த வழக்கு 6 வருடங்கள் திருநெல்வேலி மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதில் இந்திரா காந்தி அளித்த பாலியல் புகார் உண்மையில்லை, அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி அது ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது என்ற ஆவணத்தின் மூலம் அந்த என்ஜினியர் விடுதலையாகியுள்ளார். அதைத் தொடர்ந்து கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி காவல்துறையில் பணிக்கு சேர்ந்தார் இந்திரா காந்தி. அவர் பாளையங்கோட்டை காவலர் பயிற்சி பள்ளியில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதால் அங்கிருந்து மதுரைக்கு தூக்கி அடிக்கப்பட்டு 3 மாதங்கள் பேக் ஸ்குவாடில் பயிற்சி முடித்துள்ளார். அதன் பின்னர் ஊட்டி ஆயுதப்படைக்கு சென்ற இந்திரா காந்தி ஊட்டி மற்றும் கோத்தகிரியில் ஒரு சில போலீசுடன் கனெக்ட் ஆகி லீலைகளை தொடர்ந்துள்ளார். அது விவகாரமாகி செட்டில்மெண்டில் முடிந்துள்ளது. பின்னர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் ராம்குமார் என்பவருடன் ஸ்டேஷனுக்கு வந்த இடத்தில் பழகி அவருடனும் ஒரு திருமணமாகி அங்கிருந்து 2021இல் கோவில்பட்டி மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் இந்திரா காந்தி. வந்த சில நாட்களிலேயே அங்கிருந்த எஸ்ஐ மகேஸ்வரியுடன் மோதல், கைகலப்பு ஏற்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகியுள்ளார் இந்திரா காந்தி. அங்கு டியூட்டி ஜாயின் பண்ணாமலேயே தனது பொலிட்டிக்கல் நெட்வொர்க் பலத்தை பயன்படுத்தி அந்த ஆர்டர் கேன்சல் செய்யப்பட்டு கயத்தாறு போலீஸ் ஸ்டேஷனில் டியூட்டியில் சேர்ந்துள்ளார். அங்கு கான்ஸ்டபிள், பைனான்சியர் என சிலரை தனது வலையில் வீழ்த்திய இந்திரா காந்தி கட்டு கட்டாக கரன்சியை கறந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பைனான்சியருடன் கயத்தாரில் வில்லங்கம் ஏற்படவே 6 மாத சம்பளம் இல்லா விடுப்பில் சென்றுவிட்டு அது முடிந்ததும் மாவட்ட எஸ்பியை பார்த்து கோவில்பட்டி மேற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2023இல் மாற்றுப்பணி வாங்கி வந்து சேர்ந்துள்ளார். 2024 பிப்ரவரி முதல் 2025 பிப்ரவரி வரை மகப்பேறு விடுப்பில் செல்கிறார். 2025 பிப்ரவரி கடைசி வாரத்தில் கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவில் பணியில் சேர்கிறார். அங்கு எஸ்ஐ செல்வகுமாருக்கு வலை விரித்து தனது வீட்டில் இருந்து சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்து மனதை கவர்ந்துள்ளார். பின்னர் மோசடி நோக்கத்துடன் நெருங்கி பேசி பழகி அதை வீடியோ ஆடியோ பதிவு செய்து
3 மாதத்திலேயே ரூபாய் 10 லட்சம் கேட்டு சீட்டிங் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் என நீண்டது பட்டியல். இதனிடையே எஸ்ஐ செல்வகுமாரிடம் பெண் போலீஸ் இந்திரா காந்தி பேசிய சில ஆடியோவில் தனது வாழ்க்கை பயணத்தில் கடந்து வந்த 7 ஸ்டோரிகளில் யாரையுமே பகை கொடுக்க கூடாது, நல்லா இருந்துட்டு போகட்டுமேனு தான் விலகி வந்தேன் என அசால்ட்டாக பேசிய பேச்சுக்கள், டிஎஸ்பி மேல ஐஜி ஆபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என ஒருமையில் வறுத்தெடுக்கும் பேச்சுக்கள் போலீஸ் உயர் அதிகாரிகளை கிறுகிறுக்க வைத்திருக்கிறது. முதல் சம்பவத்திலேயே காவல்துறை அதிகாரிகள் உஷாராகி நடவடிக்கை ஸ்ட்ராங் ஆக்கி இருந்தால் பெண் போலீசின் திருவிளையாடலில் 10க்கும் மேற்பட்ட ஆண்களின் வாழ்க்கை பள்ளத்தில் விழுந்திருக்காது. பல ஆண்களை உருட்டி மிரட்டி கடந்து தற்போது எஸ்ஐ செல்வகுமாரிடம் வந்து நிற்கும் இந்த விவகாரத்தில் மற்ற ஆண்களைப் போல செல்வகுமாரும் பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் செய்திருந்தால் லீலைகள் வெளியவே வந்திருக்காது. காவல்துறைக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ள பெண் போலீஸ் இந்திரா காந்தி விவகாரத்தில் இனியும் வேடிக்கை பார்க்காமல் காவல்துறை தீர விசாரித்து தக்க நடவடிக்கை எடுத்து மோசடி பிசினஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த வேலை வேணும்னா நான் மூடிட்டு போவேன். எனக்கு இந்த வேலை வேணாங்கிற முடிவுல நான் இருந்தேன். நீ என்னதான் கேம் ஆகி வருதுன்னு பார்க்கணும் தான் நான் வெயிட் பண்ணேன். சரியா? பை. எனக்கு இன்னும் நான் இத்தனை நீ 7 ஸ்டோரி சொன்னியே, அந்த 7 ஸ்டோரியில எல்லாரையுமே நான் யாரையுமே பகைக்க கூடாது, நல்லா இருந்துட்டு போட்டுன்னு தான் நான் விலகி வந்தேன். இதுல இந்த ஸ்டோரியிலேயே நான் நல்லா இருந்துட்டு போட்டு விலகி வந்தேன்னா, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு, என் பிள்ளை. அதுக்கு நான் இனிமேல் பாரத்தை சுமக்க விரும்பல. அந்த இன்னும் நான் விட்டு வச்சு நான் இறக்கப்பட்டு போனேன்னா நான் ஏமாளி. இன்னைக்கு நான் ஜோக்கர் மாதிரி உட்காந்துருக்கேன், ஜீரோவா உட்காந்துருக்கேன். ஒரு 33 வயசுல நான் ஜீரோவா உட்காந்துருக்கேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.